தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் ஜே முகமது ரஃபீக்கு கோவை செட்டிப்பாளையம் வானொலி நகர் பகுதியில் உள்ள தாருல் உலூம் அஷ்ரஃபியா சுன்னத் ஜமாத் ஹனஃபி பள்ளிவாசல் நிர்வாகம் சார்பாக பாராட்டு. சிறுபான்மை சமூகங்களின் நலனை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் அவர்களது நலன்களை பாதுகாக்கவும் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையம் செயல்பட்டு வருகிறது. இதில் சிறுபான்மை நல ஆணைய உறுப்பினராக கோவையைச் சேர்ந்த முகமது ரஃபி பொறுப்பேற்று கோவை மாவட்டத்தில் உள்ள சிறுபான்மையினரின் பல்வேறு கோரிக்கைகளை எடுத்துக் கூறிய நிலையில் தற்போது கோவை மாவட்ட சிறுபான்மை மக்களின் நீண்டகால கோரிக்கைகள் செயல் வடிவம் பெற்று வருகின்றன. இதற்கு காரணமான கோவையைச் சேர்ந்த தமிழக சிறுபான்மை நல ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபீக்கு ஜமாத் அமைப்பினர் பலரும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக கோவை செட்டிப்பாளையம் வானொலி நகர் பகுதியில் உள்ள தாருல் உலூம் அஷ்ரஃபியா சுன்னத் ஜமாத் ஹனஃபி ஜமாத் பள்ளிவாசல் நிர்வாகிகள் சார்பாக பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இதில் சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபீக்கு சால்வை அணிவித்து ஜமாத் நிர்வாகிகள் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் தாருல் உலூம் அஷ்ரஃபியா சுன்னத் ஜமாத் ஹனஃபி ஜமாத் பள்ளிவாசல் நிர்வாகிகள் தலைவர் மற்றும் முத்தவல்லி தஸ்தகீர், பொதுச் செயலாளர் அஷ்ரஃப் அலி, உலவி ரஷாதி, செயலாளர் சையது பாரி, பொருளாளர் அஸ்மதுல்லா, ஆடிட்டர் சையத் அஸ்லாம், துணைத் தலைவர் நிஷாம் கான், துணை செயலாளர் முகமது இப்ராஹிம் மற்றும் கலீல் ஷாஹிப், ஜெயிலாப்தீன், அபுசாலி மற்றும் பல்சமய நல்லுறவு இயக்க நிர்வாகிகள் அபுதாகிர், வழக்கறிஞர் இஸ்மாயில், ஹஜ்ரத், அப்துல் ரஹ்மான், தொழில்நுட்ப அணி அபுதாகிர், டிஸ்கோ காஜா, அசார் ஆகியோர் கலந்து கொண்டனர். நாம் எப்பொழுதும் சொல்வதுண்டு, இபாதத் கட்டாயமாக்கப்பட்டது, தொழுகைங்கிறது கட்டாயமாக்கப்பட்டது. ஹஜரத் சொன்ன மாதிரி அதை நம்ம பின்பற்றோம். அதே மாதிரி ஹஜரத் பயான் பண்ணும்போது சொன்னாரு, நம்ம அதை பின்பற்றாததுனால தான் நம்மளுக்கு இன்னைக்கு உலகம் பூரா எப்படி வருது. அதை நானே பின்பற்றா அப்படிங்கிறது நானே கேட்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு போதை பத்தி கூட பேசினார். இன்றைய மாணவர்கள், அது இஸ்லாமிய மாணவர்கள் எல்லாம் எது அறாமாக்கப்பட்டதோ அதை பின்தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை கண்காணிக்க வேண்டும். அவர் என்ன செய்கிறார், அவர் யாருடன் பழகிறார் அப்படிங்கிறதெல்லாம் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுடைய பொறுப்பு. அல்லாஹ் அந்த குழந்தைகிட்டையும் கேட்பான், பெற்றோர்கிட்டையும் கேட்பான். அந்த ஒரு சூழ்நிலை தான் ஹஜரத் சொன்னார். இன்னைக்கு என்னன்னா, ஒரு முஸ்லீம் அப்படின்னு என்றால் ஒரு தொப்பி போட்டுட்டு, நான் முஸ்லீம் லீக்ல 2009 இருந்தேன். அது நான் உங்ககிட்ட சொல்லணும் இல்லையா? இன்றைய சூழ்நிலை 2009 சூழ்நிலை. தொப்பி போட்டுட்டுவேன். தமிழ்நாடு பூரா பிரச்சாரத்துக்கு போவோம் இந்த முஸ்லீம் லீக் வளர்ச்சிக்காக. இப்போ முன்னாடி தொப்பி போட்டுட்டு நான் உட்காந்துருப்பேன். 12 மணி 1 மணிக்கு அந்த ஊருக்கு போய் சேருவோம். ஒரு கரூர், விழுப்புரம் அந்த எல்லையில போனீங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, இந்த தண்ணி அடிச்சிருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு எல்லாம் நிறுத்தி எல்லாம் அவரு செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நான் கண்ணாடி திறப்பேன். நான் அப்ப என்னன்னா தொப்பி போட்டிருப்பேன், ஜிப்பா போட்டிருப்பேன். ஓ பாய், நீங்க போங்க பாய் அப்படின்னா. இன்றைய சூழ்நிலை அப்படி இருக்குதாங்கிறத நீங்க கட்டாயம் நீங்க யோசிக்கணும். இன்னைக்கு சூழ்நிலை எப்படின்னா, தொப்பி போட்டாலும் பரவாயில்ல, அவங்க தண்ணி அடிச்சிருப்பாங்க. அது எல்லாம் யாரு ஏற்படுத்துறது? நாமளாக. அப்போ ஒரு சகோதரத்துவத்தோடு நாம இருக்கோம்னு சொன்னார். இன்னைக்கு அதெல்லாம் என்னன்னா, எப்படி அப்படின்னா, பக்கத்து வீட்டுல நம்ம அடுத்தவனோட ஒரு சின்ன ஒரு 10 அடிக்கு ஒரு அடிக்கெல்லாம் நம்ம சண்டை போட்டுருக்கோம். மாற்று மதமா இருந்தாலும் யாரா இருந்தாலும் இதெல்லாம் விட்டு கொடுக்கிற தன்மையினாலதான் இன்னைக்கு 200 கோடிக்கு பேர் நபிகள் நாயகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றி இருக்காங்கன்னா, இதுக்கெல்லாம் காரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாங்க. அது மாதிரி நான் வாழ்றேன்னா நானே கேட்கும். ஏன்னா ஒரு பைக்ல இருக்காரு, ஒரு பகுதியில பார்த்தேன், தப்புன்னு மாற்று மத சொல்றவர் தப்புன்னு கார்ல முட்டிடுறாரு.